ரெக்கார்டிங் போடுபட்டில்ல. சரி, ஓகே. இப்ப ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் திருப்பம் நாங்க உற்பத்தி சாத்திய வலை என்னன்னு சொல்லிடுறேன். உற்பத்தி சாத்திய வலை என்பது என்னன்னா, ஒரு நாடு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில ஒரு நாடு அதெல்லாம் கட்டாயம் சொல்லணும், சரியா? ஒரு நாடு தன்னிடம் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில தன்னிடமுள்ள இருக்கக்கூடிய அந்த வளங்களை பயன்படுத்தி ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும்தான் உற்பத்தி செய்யும், சரியா? அந்த ரெண்டே ரெண்டு பொருளை உற்பத்தி செய்யறதற்கு கொடுக்கப்படக்கூடிய தொழில்நுட்பமும் அந்த உற்பத்தி முறைமையும் நிலையானதாக இருக்கும். நிலையானதாக இருக்கிற நேரம் பூரணமாக உச்ச வினைத்திறனை பயன்படுத்தணும். அந்த உச்ச வினைத்திறன் என்னண்டா, உதாரணமாக நான் இப்ப சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகல, அதால திருப்பவும் சொல்றேன். உச்ச வினைத்திறன் என்னன்னா, ஒரு உதாரணமாக ஒரு தோடங்காவையோ ஒரு தேசிக்காவையோ நாரங்காவையோ நீங்க ஜூஸ் பிழியறதுக்காக எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கிற நேரம் அந்த தோடங்காவை நீங்க நல்லா புளிஞ்சு 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 கடைசி சக்க வரைக்கும் நீங்க புளிவாங்களே, புளிஞ்ச பிறகு அதுக்கு மேல எதுவுமே இல்ல, இதுக்கு மேல புளியவே இல்லை, எவ்வளவு புளிஞ்சாலும் இதுக்கு மேல ஒரு சொட்டு சாரம் வராதுன்ற ஒரு நிலைமை இருக்குமே, சாறு புளியறன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நாங்க அந்த குறிப்பிட்ட வளத்தை உச்ச வினைத்திறனோட பயன்படுத்துறோம். முழுமையாக நாங்க பயன்படுத்துறோம், இதுக்கு மேல பயன்படுத்தவே இயலாம். அப்ப அந்த உச்ச வினைத்திறன்றது கட்டாயம் நீங்க இது ஒரு உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஞாபகம் வச்சுக்கண்டா அதுக்கு மேல உச்ச வினைத்திறன் அதுக்கு மேல வளங்களே இல்லை, பயன்படுத்தவே இயலான்ற ஒரு நிலைமை உங்களுக்கு மைண்ட்ல வரும். அப்படி உச்ச வினைத்திறனோட பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு உற்பத்தி சேர்க்கைகளையும் இணைத்து வரையப்படக்கூடிய கோடுதான் உற்பத்தி சாத்திய வளையி. இந்த உற்பத்தி சாத்திய வளைய நாங்க எப்படி வரைவோம்னா, அதுக்கு ஒரு சார்ட் ஒன்று இருக்கும். எப்படி இருக்கும் சார்ட்? உற்பத்தி சேர்க்கை புள்ளிகள். சரி, பாருங்க, இந்த இப்படிதான் இருக்க போகுது. இங்க இந்த அச்ச நிலை குத்தச்ச y அச்சுன்னு சொல்லுவோம், சரியா? கிடையச்ச x அச்சுன்னு சொல்லுவோம். நிலை குத்தச்சு y அச்சு, கிடையச்சு x அச்சு. ரெண்டு பொருள், y பொருள் x பொருள். yக்கு நீங்க வெறும் ஒரு என்ன ஒரு வியாபார பொருள் அல்லது என்ன சொல்லுவோம் நாங்க, ஒரு ஏதாவது ஒரு இயந்திரமோ அல்லது கைத்தொழில், ஏதாவது ஒரு கைத்தொழில் பொருள்னு போட்டுக்கோமே, சும்மா நாங்க இது ஒரு கைத்தொழில் பொருளாக இருக்க போகுது. எக்ஸ் பொருள் ஒரு விவசாய பொருளாக இருக்க போகுது. இந்த ரெண்டு பொருளையும் தான் ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில உற்பத்தி செய்ய போது அந்த உற்பத்திக்காக அந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. அந்த ஒரு முறை தான் நிலையான தொழில்நுட்ப முறை உற்பத்தி முறை. அதே நேரம் வளங்களும் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த வளங்களை முழுமையாக பயன்படுத்த போறாங்க. அப்படி பயன்படுத்துற நேரம் ஆரம்பத்துல என்ன செய்யும் அந்த நாடு? முழுமையாக வைப்பொருளை மட்டும் உற்பத்தி செய்யும். இந்த புள்ளிய, சரியா? வைப்பொருளை மட்டும் உற்பத்தி செய்யும். அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? வைப்பொருள கொஞ்சத்தை குறைச்சி எக்ஸ் பொருள்ல உற்பத்தி செய்ய தொடங்கும். வைப்பொருள்ல கொஞ்சத்தை குறைச்சி எக்ஸ் பொருள்ல கொஞ்சத்தை உற்பத்தி செய்ய தொடங்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? இன்னும் வைப்பொருள்ல கொஞ்சத்தை குறைச்சி எக்ஸ் பொருள்ல, சரியா? அதுக்கு பிறகு இன்னும் வைப்பொருளை குறைக்கும், எக்ஸ் பொருளை கூட்டும். திருப்ப என்ன நடக்கும்? கடைசியாக தனி எக்ஸ் பொருள் மாத்திரம் உற்பத்தி செய்யப்படும், வைப்பொருள் எதுவுமே உற்பத்தி செய்யப்படாது. இப்படின்ற ஒரு கட்டம் வரும். இப்ப இந்த புள்ளிகள் எல்லாம் இருக்கு தானே, ஒவ்வொரு புள்ளிகள் இருக்கு, ஒவ்வொரு புள்ளிலையும் ஒவ்வொரு உற்பத்தி சேர்க்கைகள் இருக்கு. ஏ புள்ளியில் எடுத்தீங்கன்னா வை பண்டம் 100 அலகாகவும் எக்ஸ் பண்டம் 0வாகவும் இருக்கும். பி புள்ளி எடுத்தீங்கன்னா இது ஏ புள்ளி, இது பி புள்ளி, இது சி, இது டி, இது இ. ஏ புள்ளியில வைப்பண்டம் 100 அலகு, எக்ஸ் பண்டம் 0. பி புள்ளியில வைப்பண்டம் 90 அலகு, எக்ஸ் பண்டம் 10. விளங்குதா? 10, இங்க 20, டில 30, ஈல 40, இதுல 100, இதுல 90, இதுல 80, இதுல 80, 70, இதுல 40. இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சு ஒரு கோடு வரைஞ்சா இந்த கோட்டைத்தான் நாங்க சொல்லுவோம் உற்பத்தி சாத்திய வலை. அப்ப இந்த கோட்டுல
அந்த உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்ட வளங்கள் என்ன, எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு? முழுமையாக பயன்படுத்தப்பட்டுச்சா அல்லது அறகுறையா பயன்படுத்தப்பட்டிருக்கா? உற்பத்திகள் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுட்டா அல்லது அரைகுறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கா? சொல்லுங்க அப்போ. முழுமையாக. ம். முழுமையாக. முழுமையாக. ஓகே. வெரி குட். முழுமையாக பயன்படுத்தப்பட்டுட்டு அப்ப இந்த கோட்டுக்கு அங்கால பயன்படுத்துறதுக்கு வளங்கள் இருக்கா? வளங்கள் இருக்கா? சொல்லுங்க. வளங்கள் இருக்கு இந்த கோட்டுக்கு அங்கால பயன்படுத்துறதுக்கு. எனக்கு உற்பத்தி செய்யணும். உற்பத்திக்கான வளம் இருக்குதா? செக் பண்றீங்க. நோ. வெரி குட். வளம் இல்ல. அடுத்தாக்களுக்கு விளங்கிச்சா? இருந்த வளத்தை முழுமையாக அந்த கோட்டிலேயே நாங்க பயன்படுத்திட்டோம். சோ அதுக்கு அங்கால வளம் இல்ல. சரியா? இப்ப அப்படியே முன் வகுப்புக்கு போங்க, ஆரம்ப வகுப்புகளுக்கு போங்க. வளம் இல்ல, வளம் பற்றாக்குறை. ஆனா மனித தேவையும் விருப்பங்களும் எப்படி இருக்கும்? மனித தேவை விருப்பங்கள் பேசுங்க. செட் பண்ணி கொண்டிருக்க கஷ்டமா இருக்குமே, பேசுங்க. மனித தேவை விருப்பங்கள் எப்படி இருக்கும்? வேறானது. ஆரம்ப வகுப்புகள் ஞாபகம் இல்லையா? வெவ்வேறானது. மனித தேவை விருப்பங்கள் எண்ணற்றவையாக இருக்கும். எண்ணிலடங்காதவையா மனித தேவை விருப்பங்கள் இருக்கு. அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் அந்த மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கும். அப்படித்தானே? ஞாபகம் இருக்கா? மனித தேவை விருப்பங்களோ எண்ணற்றவை, அவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்களோ பற்றாக்குறையானவை. எதற்கான வரைவிலக்கணம் அது? நான் சொன்ன வரைவிலக்கணம் என்னத்துக்குரிய வரைவிலக்கணம்? தொடர்ந்து கிளாஸ பிடிச்சு கொண்டு போறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன வரைவிலக்கணம் எதற்குரிய வரைவிலக்கணம்? பொருளாதாரத்தினுடைய அடிப்படை மைய பிரச்சனை. மைய பிரச்சனை என்னது? ம். மைய பிரச்சனை என்னது? வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கும். மனித தேவை விருப்பங்களோ எண்ணிலடங்காதவையாக இருக்கும். பொருளாதாரத்தினுடைய மைய பிரச்சனை. அதாலதான் எல்லா பிரச்சனையுமே வருகுது. அருமை. என்னது? அருமை. வெரி குட். அருமை. சரி. இப்போ உங்களுக்கு சொல்லுங்க, அருமைய இந்த உற்பத்தி சாத்திய வலையில வகை குறிக்க சொன்னா எங்க குறிப்பீங்க?
சரி சொல்லுங்களேன். அருமைன்றது எங்க குறிக்கப்படும்? உற்பத்தி சாத்தியமான பகுதியில குறிக்கப்படுமா, உற்பத்திக்கு சாத்தியமற்ற பகுதியில குறிக்கப்படுமா, அல்லது அந்த நேர்கோட்டு அந்த சாரி அந்த கோட்டுல உற்பத்தி சாத்திய வளையில குறிக்கப்படுமா அருமை? உற்பத்தி சாத்திய வலை உற்பத்தி சாத்திய வலை வளையிலன்னு சொல்றீங்க. உற்பத்தி சாத்திய வளையில வளங்கள் இருக்குமா இல்லையா? உங்களோட உற்பத்தியை செய்யக்கூடிய வளங்கள் உற்பத்தி சாத்திய வளையில இருக்குதானே? முழுமையாக நாங்க பயன்படுத்துறோமே, பயன்படுத்தி தானே அந்த உற்பத்தியை செஞ்சிருக்கிறோம். அருமைன்றது என்ன? வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கணும், ஆனா மனித தேவை விருப்பங்கள் அதிகமாக இருக்கணும். உற்பத்தி சாத்திய வளையில என்ன நடக்குது? எல்லா வளத்தையும் பயன்படுத்தி நாங்க பொருட்களை உற்பத்தி செய்யறோம். அப்ப எங்களுக்கு தேவையான பொருள் உற்பத்தி நடக்குது அங்க. அருமைண்டா என்ன? உற்பத்தி நடக்காது, செய்யலாது. என்ன வளம் இல்ல, வளம் பற்றாக்குறை. சோ அருமைன்றது எங்க இருக்கும்னு சொன்னா நல்லா விளங்கிக்கோங்கம்மா. அருமைன்றது இந்த உற்பத்தி சாத்தியமற்ற பகுதி இருக்கே, இந்த பகுதியில ஏதாவது ஒரு புள்ளியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு புள்ளி உற்பத்தி சாத்தியமற்ற பகுதி, அதாவது வளைகோட்டுக்கு உற்பத்தி சாத்திய வளையிட கோட்டுக்கு மேற்புறமாக வரக்கூடிய வெளிப்புறமாக வரக்கூடிய பகுதி இருக்கே, அதுதான் உற்பத்தி சாத்தியமற்ற பகுதி. ஏண்டா அங்க எந்த ஒரு வளமும் இல்லை. முழுமையாக வளங்கள் எல்லாம் இந்த உற்பத்தி சாத்திய வளைக்குள்ள பயன்படுத்தப்பட்டு முடிஞ்சு. இப்ப வளம் இல்லை. வளம் இல்ல இல்லா மனிதனுக்கு தேவை விருப்பம் இருந்தாலும் வளம் இல்லாம எப்படி உற்பத்தி செய்யற? அதுதானே நாங்க அருமைன்னு சொல்றோம். சோ அருமையை நீங்க எங்க குறிக்கணும்? இந்த பகுதியில தான். விளங்கிச்சா? இந்த பகுதியில ஏதாவது ஒரு புள்ளியாக உங்களுக்கு குறிக்கணும். உற்பத்திக்கு சாத்தியமற்ற பகுதி, உற்பத்திக்கு சாத்தியமற்ற பகுதி. விளங்கிச்சா அது? அது கிளியரா இப்ப? ஓ ஓகே, மரஹா சொல்லுங்க. ஓகே, பாருங்க. திருப்பி சொல்லிக்கிறீங்க, இருங்க பாப்போமே. உற்பத்திக்கு இப்ப இதுல வந்து உற்பத்தி சாத்திய வளைய நாங்க வரைஞ்சது விளங்கிட்டு தானே உங்களுக்கு? உற்பத்தி சாத்திய வளையில ABCDE என்று சொல்லி புள்ளிகளை இணைத்து ஒவ்வொரு புள்ளிகள்லையும் இரண்டே இரண்டு பொருள் தான் உற்பத்தி செய்யப்படுது. அந்த பொருளுக்காக வளங்கள் பயன்படுத்தப்படுது. இருக்கிற வளம் எல்லாம் நாங்க பயன்படுத்துறோம். பயன்படுத்தி ரெண்டு பொருளை உற்பத்தி செய்யறோம். அந்த ஒவ்வொரு உற்பத்திலையும் ஒவ்வொரு விதமாக உற்பத்தி நடக்குது. ஒரு அலகுல A புள்ளி அதிகமாகவும், இன்னொரு அலகுல X புள்ளி அதிகமாகவும் மாறி மாறி உற்பத்தி நடக்குது. அப்படி உற்பத்தி நடக்கிற நேரம் அந்த புள்ளியெல்லாம் இணைச்சு ஒரு கோடு வரைகிறோம். அந்த கோட்டுக்கு உற்பத்தி சாத்திய வளைன்னு சொல்றோம். சரி, இப்ப வளங்கள் எல்லாம் இருக்கிற நேரம் வளங்களை பயன்படுத்தி முழுமையாக நாங்க இங்க பயன்படுத்துறோம்டா, கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்து தானே பயன்படுத்திட்டு போயிருப்போம். இப்படித்தானே போயிருப்போம் வளங்களை. ஏன்னா அப்படி போற நேரம் வளங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள வளங்கள் இருக்கும். இப்ப இப்படி ஒரு கோடு உற்பத்தி சாத்திய வலை வந்திருக்கும், அப்புறம் இப்படி ஒரு உற்பத்தி சாத்திய வலை வந்திருக்கும். சரியா?
இப்ப இந்த வளங்கள் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு முழுமையாக இந்த கோட்டுல முழுமையாக இந்த ப்ளூ கலர் கோடுல பயன்படுத்தப்பட்டு முடிஞ்சு பயன்படுத்தப்பட்டு முடிஞ்சா அதுக்கு அங்கால வளமே இல்லை. இந்த ப்ளூ கலர் கோட்டுக்கு உற்பத்தி சாத்திய வலைக்கு அங்கால வளமே இல்லை பயன்படுத்துறதுக்கு. இதுக்கு அங்கால வளமே இல்லை. சரியா? இந்த நீல கலர் கோடு இருக்கே அதுதான் உற்பத்தி சாத்திய வலை கோடு. அதுக்கு அங்கால எந்த ஒரு வளமும் இல்லை. சோ வளம் இல்லாட்டி எங்களுக்கு ஏதாவது ஒரு உற்பத்தியை செய்ய இயலுமா? தேசிக்காவே இல்லை, தோடங்காவே இல்லை, ஜூஸ் கரைக்க இயலுமா? கரைக்கலா தானே. ஆனா உங்களுக்கு ஜூஸ் குடிக்கணும் மாதிரி இருக்கு. சரியா? ஜூஸ் குடிக்கணும் மாதிரி இருக்கு. ஆனா ஜூஸ் கரைக்க தேசிக்காவும் இல்லை, தோடங்காவும் இல்லை. கரைக்க இயலுமா? ஏலா. அப்ப என்னது? பற்றாக்குறை தானே. உங்களுக்கு தேவை இருக்குது, அதை நிவர்த்தி செய்ய உங்கள்ட்ட வளம் இருக்குதா? இல்ல. பற்றாக்குறை. அதான் அருமை. அதுதான் அருமை. அப்ப இங்கால உள்ள புள்ளி தானே அருமை. இங்கால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புள்ளி அருமையாக இருக்கும். இதுல நீங்க குறிச்சு காட்டையிலும் இதுலயும் குறிச்சு காட்ட அருமையை குறிக்கல். பின் உற்பத்தி சாத்திய வளையே வரைந்து அதில் அருமையை குறித்து காட்டுகன்னு சொன்னா இப்படித்தான். ஏதாவது ஒரு புள்ளி இப்படி ஒரு ஒரு புள்ளி தான் குறிச்சோணும். ஒரு புள்ளி எப்படி சும்மா குறிச்சிட்டு நீங்க வைங்களே. கொஞ்சம் இருங்க. சரி. இப்படி ஒரு புள்ளியை குறிச்சிட்டு அதுக்கு நீங்க எழுதலாம் ஏன்னு போட்டுட்டு ஏ தான் உற்பத்தி சாத்திய வலையில பின்வரும் வரைபடத்துல வகை குறிக்கப்பட்டுள்ள ஏ என்ற புள்ளி அருமையை சுட்டி காட்டுகின்றது சொல்லலாம். வழங்கிச்சா? இப்ப கிளியரா? ஓகே, சரி. அப்ப என்ன, ஒரு உற்பத்தி சாத்திய வலை எப்படி இருக்கும்டா, இடம் இருந்து வலமாக மேலிருந்து கீழ் நோக்கி சரிந்து செல்லக்கூடியதாக இருக்கும். இப்ப இடம் இருந்து வலமாக மேலிருந்து கீழாக சரிந்து செல்லும் பகுதி உற்பத்திக்கு சாத்தியமான பகுதியாகவும் இருக்கும். சரியா? சரி. அடுத்தது நாங்க பார்க்க காரணிகள். ஒரு உற்பத்தி சாத்தி வரையப்படணுமாக இருங்க அங்க சில விஷயங்கள் அதனை தீர்மானிக்கும். அதைத்தான் என்னென்னு பார்க்க போறோம். இப்போ முதலாவது வளங்களோட அளவு. எவ்வளவு வளம் இருக்குதோ அந்த அளவுலகான உற்பத்தி செய்ய இயலும். இப்போ வளங்களோட அளவு அல்லது வளர்ட நிரம்பல் சப்ளை எவ்வளவு நிரம்பல் செய்யப்படுதோ அவ்வளவுதான் உற்பத்தி செய்ய இயலும். சரியா? இப்ப என்னென்ன வளம் இருக்கி? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இந்த நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியிட அளவு எவ்வளவு இருக்குதோ அதுதான் ஒரு உற்பத்தி சாத்திய வலையை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். சரியா? வளம் மட்டும் இருந்தா போதுமா? அந்த வளத்துக்கு வினைத்திறன் இருக்கணும். ஏன்னா அந்த வளத்தால எவ்வளவு உற்பத்தி செய்யலும் இருக்குதானே. உங்களுக்கு உற்பத்தி இயல் தகவலை தீர்மானிக்கணும். எவ்வளவு உற்பத்தி செய்யலும்ன்றத தீர்மானிக்கணும்டா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தோடங்காட அளவை நீங்க பார்க்கணும். நீங்க ஜூஸ் கரைச்சோணும், ஜூஸ் எடுக்கணும்டா. தோடங்காய் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 10 தோடங்காய் இருக்குன்னு வைங்கன்னு. 10 தோடங்காய் வச்சுக்கொண்டு எங்களுக்கு சொல்லலுமா? 10 கிளாஸ் ஜூஸ் கரைச்சிடலும்னு சொல்லிடலுமா? எங்களுக்கு அளவு தெரியும். எங்களுக்கு 10 தோடங்காய் இருக்கிறன்ற அத வளங்களோட அளவு இப்ப எங்களுக்கு தெரியும். ஆனா 10 ஜூஸ் தான் கரைக்கலும், 10 கிளாஸ் ஜூஸ் கரைக்கலும்னு சொல்லிடலுமா? இல்ல. அதுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். என்ன விஷயம்? அந்த ஒவ்வொரு தோடங்காவை ஆலையாலும் எத்தனை கிளாஸ் ஜூஸ் கரைக்கலும், எவ்வளவு சார் எடுக்கலும், அதால எவ்வளவு வினைத்திறனா எங்களுக்கு அதை பயன்படுத்தலும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் ஓகே. ஒரு தோடங்காவால இத்தனை கிளாஸ், அப்போ 10 தோடங்காவால இத்தனை கிளாஸ் கரைச்சலாம்னு சொல்லலும். சோ வளங்களோட அளவும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒவ்வொரு வளத்தினுடைய வினைத்திறன் எவ்வளவுன்றும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதானே எங்களுக்கு சொல்லலும் எத்தனை ஜூஸ் கரைச்சலும். அதே தான் இங்கேயும் வளங்களோட அளவும் இருக்கணும். அந்த வளங்களோட வினைத்திறனும் வளங்களினுடைய வினைத்திறனும் சேர்ந்துதான் உற்பத்தி இயல் தகவை தீர்மானிக்கும். இது வெறுமனே இப்ப நான் உங்களுக்கு ஒரு தோடங்கால இருந்து ஜூஸ் கரைக்கிறத சொல்லிட்டேன்.
இதையே நீங்க ஒப்பிட்டு உங்களுக்கு கேள்வி வரும் எப்படின்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய உற்பத்திக்கு கேள்வி வரும். எந்த அளவுக்கு கேள்வி வந்துருந்துச்சுன்னு சொன்னா பாருங்க, ஒரு தடவை வந்துருந்துச்சு இந்த கொரோனா பீரியட்ல ஆஹ் இலங்கை நாட்டுல 2019 2020 அந்த வருஷத்தை போட்டு அந்த ஆண்டில் கொள்ளை நோயான கொரோனா நோயால அதிக அளவுல மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இது எவ்வாறு ஒரு நாட்டினுடைய உற்பத்தி இயல்தகவினை பாதிக்கும்? இப்படி ஒரு கேள்வி வந்திருந்துச்சு. இப்ப இதே விஷயம் தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்ன ஜூஸ் விஷயம். இப்ப ஜூஸா சொல்லக்கொள்ள தோடங்கான்னு சொல்லக்கொள்ள அது ஈஸியா உங்களுக்கு விளங்கிட்டு. இதே விஷயம் தான் அங்கேயும். அதுக்கு நீங்க ஒப்பிட்டு எழுதும். நீங்க சில நேரம் சிரிப்பீங்க, என்னடா இது தோடங்கா ஜூஸ் எல்லாம் சொல்றாங்க. இது ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். சோ இப்ப கேள்வி வரும் தோடங்கா ஜூஸ் வராது, கேள்வி வரும் இப்படி இப்ப நான் சொன்ன மாதிரி கொரோனா நோயினால் ஒரு இலங்கை நாட்டினுடைய மக்கள் அதிக அளவுல பாதிக்கப்பட்டாங்க. இது எப்படி உற்பத்தியல் தகவ பாதிக்கும்? எப்படிடா எழுதுற இதுக்கு? இந்த கேள்விக்கு எப்படி எழுதுற? இந்த ரெண்டு விஷயம்தான், வளங்களின் அளவும் வளங்களின் வினைத்திறன். வளங்களின் அளவும் வளங்களின் வினைத்திறன், இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டுதான் அந்த கேள்விக்கு எழுதணும். எப்படி எழுதுவீங்க? அந்த குறிப்பிட்ட கொள்ளை நோயினால் ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையில் ஊழியப்படையினர், யார் எங்களுக்கு உழைப்பு? உழைப்பு தானே எங்கட வளம். எங்கட வளம் என்ன? உழைப்பு. எங்களுக்கு தேவையான வளம் என்ன? உழைப்பு. அப்போ ஊழியப்படையினர் உழைப்பாளிகள் தானே, அதை நாங்க இன்னொரு பேர் எப்படி சொல்லுவோம்? ஊழியப்படையினர் அளவு குறையுமாக இருந்தால் ஒரு நாட்டினுடைய அந்த இலங்கை நாட்டினுடைய உற்பத்தியல் தகவலை என்ன செய்யும்? உற்பத்தியல் தகவு குறையும். ஊழியப்படையின் அளவு குறைஞ்சா உற்பத்தியல் தகவு குறையும். தோடங்கா குறைஞ்சா ஜூஸ் குறையும் தானே, அதுதான். அதே போல அவ்வாறு இல்லாமல் அவங்க யாரும் இறக்கையில, நோயால இறக்கையில, பட் உடல் ரீதியாக சுகாதார ரீதியாக அவங்க பாதிக்கப்படுறாங்க. குறிப்பிட்ட உற்பத்தி முறை உற்பத்திக்காக அவங்கள பயன்படுத்த முடியாம இருக்கு. அந்த ஊழியர்கள் அந்த உழைப்பை எங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம இருக்கு. அவங்களால உச்சமாக வினைத்திறனை பெற்றுக்கொள்ள இல்லாம இருக்கு. பயன்படுத்தினாலும் நேரத்தோட இருந்த அந்த வினைத்திறன் மாதிரி இப்ப அவங்களால வினைத்திறன் இல்லை. ஒரு பழுதடைஞ்ச தோடங்காவால ஒரு பாதி தான் பழுதடைஞ்சிருக்குன்னு சொன்னா மத்த பாதியெல்லாம் ஜூஸ் கரைச்சிடும். விளங்குதா? அப்ப அந்த முழுமையாக பயன்படுத்தலாம். அப்ப வினைத்திறன் இங்க குறைஞ்சிட்டு. அப்படி இருந்தால் அந்த நாட்டினுடைய உற்பத்தியல் தகவு என்ன நடக்கும்? குறைவடையும். இது அந்த உற்பத்தி சாத்திய வலையில ஆரம்பத்துல இப்படி ஒரு உற்பத்தியல் தகவு வலை இருந்தால், அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், வளங்களோட அளவும் குறைஞ்சி அவங்களோட வினைத்திறனும் குறைவடைஞ்சிருந்தால் உற்பத்தியல் தகவு வலை உள்நோக்கி நகர்வடையும். அப்படி சொல்லணும். அப்படித்தான் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்ப நான் சொன்னதுல ஏதாவது குழப்பம், என்னடா டீச்சர் போட்டு குழப்புறாங்க ஸ்டார்டிங்ல அப்படின்ற ஏதாவது அப்படி இருக்கா? குழப்புற மாதிரி இருக்கா இல்லாட்டி கிளியர் ஆயிருக்குதா? பேசலாம். டிலு, சஃபியா, நிஸ்மா, குழப்புற மாதிரி இருக்கா? எப்படி விளங்கிட்டா? கிளியர். அடுத்த ஆக்களுக்கு நிஸ்மா, சஃபியா. கொஞ்சம் ரிட்டர்ன் சொல்லுங்க. ஓகே, சரி. இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, ஒரு உற்பத்தியல் தகவை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். உற்பத்தியல் தகவல்னு சொன்னா உற்பத்தி எவ்வளவு உற்பத்தி செய்யலும், எவ்வளோ உற்பத்தி செய்யலும்ன்றதை தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணி தான் இருக்கு. எதை வச்சுக்கொண்டு நாங்க தீர்மானிக்கணும்? அதுக்குத்தான் நான் உதாரணமா சொன்னேன். ஒரு ஜூஸ் கரைக்க போறீங்க. அந்த ஜூஸ் கரைக்கிறதுக்கு உங்கள்ட்ட இருக்கக்கூடிய வளம் தோடாங்க, சரியா? சரி. அப்ப அந்த ஜூஸ் கரைக்கிறதுக்கு அந்த ஜூஸ் எவ்வளவு ஜூஸ் உங்களுக்கு கரைக்கலும்ன்றத தீர்மானிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருக்கு. ஒன்று வளங்களோட அளவு. என்ன வளம் உங்கள்ட்ட இருக்கி? தோடங்கான்ற வளம் இருக்கு. அந்த தோடங்காட அளவு உங்கள்ட்ட
எத்தனை தோடங்கா இருக்குது? அளவு, வளங்களின் அளவு. நாங்க முழுமையாக நாட்டு உற்பத்தி எடுத்து பார்க்கிற நேரம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வளம் என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அப்போ ஒவ்வொரு வளத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அது ஒரு உற்பத்தியை இயல்தகவை தீர்மானிக்கும். இவ்வளவு வளம் இருந்தா இவ்வளவு உற்பத்தி செய்யலும்ன்றதை தீர்மானிக்கும். அது மட்டும் இருந்து போதுமா? இப்ப உங்கள்ட்ட 10 தோடங்க மட்டும் இருந்தா சொல்லிடுவீங்களா நீங்க இவ்வளவு ஜூஸ் தாங்க அரைக்கலும்னு? சொல்லிடுமா உங்களுக்கு? சஃபியா சொல்லுங்க. உங்கள்ட்ட 10 தோடங்க இருக்கு, இப்ப எத்தனை இல்ல ஜூஸ் கிளாஸ்? இல்ல, வெரி குட், சொல்லலாம் தானே. அப்ப எதை வச்சு கொண்டு சொல்லுவீங்க? அந்த ஒவ்வொரு தோடங்காவாலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு தோடங்காவாலையும் எத்தனை ஜூஸ் கிளாஸ் கரைக்கலும். ஒவ்வொரு தொடங்காவும் ஒவ்வொரு வித்தியாசமான கணக்கு கொண்டு, பெரிய தொடங்காவா இருக்கும், சின்னதாக இருக்கும், சிலது பிஞ்சா இருக்கும், சாறு குறைவா இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? ஒவ்வொரு வளமும் வித்தியாசமானதாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வளத்துக்கும் ஒவ்வொரு விதமான வினைத்திறன் இருக்கும். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதானே, அதனுடைய வினைத்திறன் அளவை தெரிஞ்சாதான் உங்களுக்கு எத்தனை ஜூஸ் கிளாஸ் கரைக்கணும்னு நீங்க சொல்லலும். அப்போ ஒரு உற்பத்தி எவ்வளவுடா செய்யலும், இந்த வளங்களை வச்சுக்கொண்டு எவ்வளவு உற்பத்தி செய்யலும்ன்றதுக்கு தீர்மானிக்கணுமாக இருந்தா ரெண்டு விஷயம் தான். ஒன்று வளத்தினுடைய அளவும், அந்த வளத்துக்கு இருக்கக்கூடிய வினைத்திறனும். விளங்கிட்டா? விளங்கிச்சா சத்யா? ஓகே. அப்ப அதுக்கு நான் விளங்கப்படுத்தியிருந்தேன் உங்களுக்கு ஒரு தடவை. உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விதான், கொரோனா டைம் வந்திருந்த கேள்வி அது. இலங்கையில ஏற்பட்டிருந்த ஒரு கொள்ளை நோய் காரணமாக அதிக அளவுல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பாதிப்பானது ஒரு நாட்டினுடைய, இலங்கை நாட்டினுடைய உற்பத்தியியல் தகவை எவ்வாறு பாதிக்கும் என்பதை உற்பத்தி சாத்திய வளைகோட்டை வரைந்து காட்டுக அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருந்துச்சு. அந்த கேள்வி இந்த விஷயத்தை வச்ச அமைஞ்ச கேள்விதான். இப்ப நான் உங்களுக்கு ஜூஸ் கிளாஸ்லாம் சொன்னனே, தோடங்காண்டெல்லாம் சொன்னனே, அதே விஷயம்தான் அங்கேயும். அவங்க கேட்குறாங்க கொரோனாவால. இப்ப கொரோனாவால மக்களோட தொகையில மாற்றம் ஏற்பட்டிருந்தா, வளங்களோட அளவுல ஆரம்பத்துல 10 தோடங்காவை இருந்தது 5 தோடங்காவை குறைஞ்சா என்ன நடக்கும்? ஜூஸ் கிளாஸ் எண்ணிக்கை குறையும். குறையும். அதேதான் அங்கேயும். அப்ப நீங்க அங்க எழுதணும் எப்படி? கொள்ளை நோயினால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இறந்திருந்தாங்கண்டா என்ன நடக்கும்? உற்பத்தியியல் தகவு குறைவடையும். அவ்வாறு பாதிக்கப்படாம அதிக அளவுல இறக்காம அவர்களுடைய வினைத்திறன்ல மாத்திரம் குறைவு நிலை ஏற்பட்டிருந்தால், இப்ப வினைத்திறன் நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? பந்தத்தோடங்க சில நேரம் பழுதாகி இருக்கும். இப்ப நோயால பாதிக்கப்பட்ட அவங்களால ஆரம்பத்துல செஞ்ச அதே மாதிரி வேலை இப்ப செய்யலுமா அவங்களுக்கு? ஏலாதானே? ஏலா. அப்ப என்ன செய்யும்? அவங்களோட வினைத்திறன் குறைவடையும். சோ அப்படி அவங்களோட வினைத்திறன் குறைவடைஞ்சா உற்பத்தியியல் தகவல் என்ன செய்யும்? குறைவடையும். குறைவடையும். குறைவடைஞ்சால் உற்பத்தி சாத்திய வலை என்ன நடக்கும்? உட்புறமா நகருமா வெளிப்புறமா நகர்ந்திருக்குமா? ரெண்டு பொருளோட உற்பத்திலையும் குறைவு அடையணும். அதைத்தான் நான் இந்த கோட்ல வரைஞ்சு காட்டிக்கிறேன். அது நீங்க படிப்போமா? இன்னும் கிளியரா படிக்கல உங்களுக்கு. இந்த ஆரம்பத்துல இருந்த கோடு இந்த ஆரம்பத்துல இருந்த கோட்டை, இந்த ப்ளூ கலர் கோட்டால வரைவம், இதுதான் ஆரம்பத்துல இருந்த கொரோனாக்கு முன்னுக்கு இருந்த உற்பத்தி இலங்கை நாட்டினுடைய உற்பத்தி சாத்திய வலை தான் நீல கலர்ல இருக்குது கொரோனாக்கு முன்னுக்கு. கொரோனா வந்ததுடைய மக்களோட வளங்களோட அளவுலையும் பாதிப்பு ஏற்படுது, அவங்களோட வினைத்திறன்லையும் பாதிப்பு ஏற்படுது. இதனால கோடி என்ன செய்யுது? உட்புறமாக நகர்ந்துட்டு, அதாவது என்ன அர்த்தம்? உற்பத்தி குறைவடைஞ்சிட்டு. இப்ப விளங்கிட்டா? வெரி குட். இப்ப எல்லாருக்கும் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கிளியரா சொல்ல மாட்டாங்க யாரும். சரி, அடுத்தது. இப்ப பாருங்க, நீங்க ஒரு உற்பத்தி சாத்திய வலைய இது சும்மா எப்படி சொல்லலாம், இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் என்ற கேள்விகளுக்காக வரலாம். ஒரு உற்பத்தி சாத்திய வலையை அமைக்கும் போது கையாளப்படக்கூடிய எடுகோள்கள், இதை நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நாங்க வரைவிலக்கணத்திலே பார்த்துட்டோம். எடுகோள் என்ன? பொருளாதாரத்தில் உள்ள வளங்கள் அளவு நிலையானதாக இருக்கும். வளம் கொடுக்கப்பட்டது அல்லது அளவு நிலையானதா இருக்கும், அவ்வளவுதான் வளம். 10 தொடங்கனா 10 தொடங்கணும், அவ்வளவுதான் வளம். வளங்கள் பூரணமாகவும் உச்ச வினைத்திறனும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதான் நான் சொன்னேன், தேசிக்காவை புளின்னு புளிஞ்சிடுவீங்க, அதுக்கு மேல புளியே இல்லை. அப்ப இன்னொரு எடுகோள் என்ன? வளங்கள் முழுமையாகவும்
உச்சு வினை திருநருடன் பயன்படுத்தப்பட்டது. மூணாவது விஷயம், ரெண்டே ரெண்டு பண்டம் தான். எக்ஸ் பண்டம், Y பண்டம். கைத்தொழில் பொருள், விவசாய பொருள், அரிசி, கோதுமை, கம்ப்யூட்டர், கார். ஏதாவது ரெண்டு பொருள் தான். ஒரு நேரத்துல ரெண்டு பொருள் தான் ஒரு நாடு உற்பத்தி செய்யும். அப்ப ரெண்டு பொருள் உற்பத்தி மட்டும்தான். உற்பத்தியில கையாளப்படும் தொழில்நுட்பமும் என்னது? நிலையானது. தொழில்நுட்பத்திலையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த எடுகோள்களை வச்சு கொண்டுதான் நாங்க அந்த உற்பத்தி சாத்திய வலையை வரைஞ்சிருக்கோம். இப்படி எடுகோள் கொள்ளாட்டி உற்பத்தி சாத்திய வலையை வர இயலாது. ரெண்டு பொருள் இல்ல, கனவு பொருள் இருக்குன்னு சொன்னா வர ஏழுமா எங்களுக்கு கோடு? ஏலா. ஏன்னா எக்ஸும் வையும் அச்சு ரெண்டு அச்சு தான் இருக்கு. அப்ப ரெண்டு பொருள் தான். இந்த கோடு வரைகிறதுக்கு ரெண்டு கோடு தான். இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. அப்ப ரெண்டு பொருள் தான். அந்த எடுகோள் எடுக்கவே வேணும். தொழில்நுட்பங்கள் எல்லாம் மாறுது, வளங்கள் எல்லாம் கூடி குறையுதுன்னு சொன்னா அப்படியும் இந்த கோடு இப்படி வராது. சரியா? அதுலயும் மாற்றங்கள் வரும். நீங்க அவ்வளவு டீப்பா எல்லாம் போக தேவையில்ல. சும்மா அதை உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த எடுகோள்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணுமே. இது ஒரு பாடமாக்கக்கூடிய விஷயம். அடுத்தது அடுத்தது ஓரலகிற்கான அமைய செலவு அல்லது எல்லை அமைய செலவுன்றது என்னன்னு பார்ப்போம். ஓரலகிற்கான அமைய செலவு அல்லது எல்லை அமைய செலவு. இப்ப அமைய செலவுண்டா என்னண்டா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அமைய செலவுண்டா என்னண்டு, ஒரு பொருளுக்காக இன்னொரு பொருளை நாங்க விட்டு கொடுக்குற நேரம், அல்லது ஒரு உற்பத்திக்காக இன்னொரு உற்பத்தியை விட்டு கொடுக்குற நேரம், அல்லது ஒரு சேவைக்காக இன்னொரு தேவையை நாங்க விட்டு கொடுக்குற நேரம், அந்த விட்டு கொடுத்தமே அந்த அந்த இந்த தேவையிட ஒரு அழகை நாங்க உற்பத்தி செய்யற நேரம், மற்ற தேவையில நாங்க விட்டு கொடுத்த அளவைத்தான் அமைய செலவுன்னு சொல்றோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த டைம்ல கிளாஸ் வைக்கிறதுக்காக இப்ப நான் இன்னொரு எந்த வேலையை விட்டுட்டு வந்திருப்பேன். சரியா? சோ அந்த வேலை தான் எனக்கு இந்த கிளாஸ் செய்யறதுக்கான அமைய செலவு. அப்ப நான் லாபம் பாக்குறேன்னா நான் என்ன செய்யணும்? வெறுமனே நான் உங்களுக்கு கிளாஸ் வைக்கிறத மட்டும் பார்க்காம இப்ப நான் விட்டுட்டு வந்த வேலைக்கு எனக்கு ஒரு அமைய செலவு இருக்கு. அது என் மனசோட சம்பந்தப்பட்டது. அது யாராலையும், அது அவரவர மனசுக்கு. இப்ப நீங்க படிக்கிறது வேலைக்கு போறதை விட்டுட்டு படிக்கிறதுங்கண்டா, அந்த வேலைக்கு போறதால உங்களுக்கு என்ன கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும்ன்றது அது ஒரு நிதி ரீதியானதல்ல, அது ஒரு மெய் ரீதியானது. உங்களோட விஷயம் அது. உங்களுக்கு தானே அதை சொல்றேன். சரி, அதைத்தான் நாங்க அமைய செலவுன்னு சொல்லுவோம். பாருங்க, ரெண்டு பண்டங்களை உற்பத்தி செய்கின்ற பொருளாதாரத்துல ஒரு பண்ட உற்பத்தியானவை ஓரளகால அதிகரிக்கும் போது, ஒரு பண்டத்தை நாங்க ஒரு 10 பொருள் எக்ஸ்ல 10 பொருள் உற்பத்தி செஞ்சீங்கன்னா வைல 10 பொருளை உற்பத்தி செஞ்சு எக்ஸ்ல 5 பொருளாக இருக்குது. வைல நீங்க 10 பொருள் உற்பத்தி செய்யற நேரம் எக்ஸ்ல 5 பொருளை உற்பத்தி செய்றீங்க. சரியா? இப்படி இருக்கிற நேரம் நீங்க வைல ஒரு ஒரு அழகா கூட்ட போறீங்க. 10 இருந்ததை 11 கூட்டுறீங்க. சரியா? 10 இருந்ததை 11 கூட்டுறீங்க. நீங்க அப்படி ஓரளவு கூட்டுற நேரம் இங்க நீங்க அதுல ஏன்னா வளம் இல்லையேம்மா, இருக்கிறது கொஞ்சம் வளம் தானே, ஏன் குறைக்கணும்னு கேட்டா இங்க இருக்கிற கொஞ்சம் வளத்தை ரெண்டுக்கும் பயன்படுத்துற நேரம் இங்க கூட்டுனாங்க குறையத்தானே வேணும். விளங்குதா உங்களுக்கு? அது இப்ப 100 ரூபா காசு தான் இருக்கு. இப்ப அந்த 100 ரூபா காசுக்கும் நீங்க 2 சாமான் வாங்கணும். சரியா? இப்ப 2 சாமான் வாங்குறேன்டா முழுமையாக ஏதாவது ஒன்றா வாங்கிடும் உங்களுக்கு. அப்படி இல்லாட்டி 2 சாமான்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவுல வாங்கிடும். ஒரு சாமான் அளவை நீங்க கூட்டணுமாக இருந்தா அடுத்த சாமான் அளவை குறைக்கத்தானே வேணும். அது விளங்கிட்டா? அதுதான் இங்கேயும் நடக்குறேன். அப்ப நீங்க வைப்பொருள்ல ஒரு அழகை கூட்ட போறீங்க. வளங்கள் அதே அளவுதான். வளம் கொடுக்கப்பட்டது. வளத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த அளவான வளத்தை வச்சுக்கொண்டுதான் நீங்க உற்பத்தி செய்யற நேரம் வயல ஒரு அழகை கூட்டுறீங்களா இருந்தா எக்ஸ்ல 5 இருந்தது, எக்ஸ் பண்ட உற்பத்தி 3 குறையுது. எக்ஸ் பண்ட உற்பத்தி 3 குறையுது. அப்ப எத்தனை அலகு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கி? Y பொருள்ல ஒரு அலகு உற்பத்தி செய்யறதுக்காக எக்ஸ் பொருள்ல எத்தனை அலகு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கி? Y பொருள்ல ஒரு அலகு உற்பத்தி செய்யறதுக்கு எக்ஸ் பொருள்ல எத்தனை அலகு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கி? 2.
ரெண்டு. வெரி குட். ஒரு அலகுக்காக இங்க 2 அலகு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு தானே. அப்போ வைக்காக எக்ஸ்ல விட்டு கொடுக்கப்பட்ட அந்த 2 அலகு என்பதுதான் வைக்கான அமைய செலவு. விளங்கிட்டா இப்ப உங்களுக்கு வைக்கான அமைய செலவு. அதை பார்க்கறதுக்கான சமன்பாடு தான் இங்க தந்திருக்காங்க பாருங்க. இழக்கப்பட்ட உற்பத்தி அளவின் கீழ் பெறப்பட்ட உற்பத்தி அளவு. இழக்கப்பட்ட உற்பத்தி அளவின் கீழ் பெறப்பட்ட உற்பத்தி அளவு. இங்க அவங்க டெல்டா y டெல்டா எக்ஸ்ன்னு தந்திக்கிறாங்க. நீங்க எது கூடுதோ அதை பார்க்கணும். இப்ப நாங்க வயலையில கூட்டிக்கிறோம். வயல கூட்டுனதால இழக்கப்பட்ட உற்பத்தி அளவு எவ்வளவு? 5ல இருந்து 3 கழிச்சோம். இழக்கப்பட்ட உற்பத்தி அளவை பார்க்கறதுக்கு ஆரம்பத்துல 5 இருக்குது, பிறகு 3 வந்திருக்குது. 5ல இருந்து 3 கழிச்சிங்கண்டா 2. அதன் கீழ் பெறப்பட்ட உற்பத்தி அளவு ஆரம்பத்துல 10 இருந்திருக்கு, பிறகு 11 வந்திருக்கு. அப்ப எவ்வளவு பெறப்பட்டிருக்குது? 1. அது கிளியரா? இழக்கப்பட்ட உற்பத்தி அளவு கண்டுபிடிச்சது எப்படி? ஆரம்பத்துல 5 இருக்கு, பிறகு 3ஆக குறைஞ்சிருக்கு. அப்ப இழக்கப்பட்டது 5ல இருந்து 3 கழிச்சிங்கன்னா 2. பெறப்பட்ட உற்பத்தி அளவுண்டா ஆரம்பத்துல 10 இருந்திருக்கு, ஒன்றாக கூடி இருக்குது. ஆகவே பெறப்பட்ட உற்பத்தி அளவு 1. நீங்க இங்க பார்க்கணும். என்னடா இவங்க டெல்டா வையின் கீழ் டெல்டா எக்ஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க, டீச்சர் அதை மாத்தி போடுறாங்க அப்படின்றத யோசிக்கப்படாது. ஏன்டா நாங்க வைல தான் பெறப்பட்டன்னு போட்டிருக்கோம். சரி, ஏன் உங்களுக்கு குழப்பமான இதை நாங்க எக்ஸ் வையா மாத்தி விட்டுருவோம். இது எக்ஸ், இது y. சரிதானே? இப்ப இப்ப சரியா? இழக்கப்பட்ட உற்பத்தி அளவு 5ல இருந்து 3 கழிச்சிங்கன்னா 2. பெறப்பட்ட உற்பத்தி அளவு டெல்டா எக்ஸ் 11ல இருந்து 10 கழிச்சிங்கன்னா 1. சரி, ஆகவே அமைய செலவு 2. வழங்கிட்டா இது கிளியரா? இந்த அமைய செலவு ஓகே. இப்ப இந்த விட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவன் அதைத்தானே அமைய செலவுன்னு சொல்றோம். நல்லா விளங்கிக்கணும். விட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவு தான் அமைய செலவன். இந்த விட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவை நாங்க 3 வகையாக வகைப்படுத்தலும். 3 வகையாக வகைப்படுத்தலும். 1 அதிகரித்து செல்லும் அமைய செலவு, 2 குறைந்து செல்லும் அமைய செலவு, 3 மாறா அமைய செலவு. அதிகரித்து செல்லும் அமைய செலவுண்டா என்ன? இந்த விட்டு கொடுக்கப்படுற அளவு 2 சொன்னீங்களே, அந்த விட்டு கொடுக்கப்படுற அளவு அதிகரித்து கொண்டே போற. 2, 4, 9, 11 அப்படி அந்த விட்டு கொடுக்கப்படுற அளவு அதிகரிச்சு கொண்டு போகும். குறைந்து செல்லும் அமைய செலவுனா விட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவு குறைஞ்சு கொண்டு போற. ஆரம்பத்துல 5 அலகு விட்டு ஒரு அலகு உற்பத்தி, ஒரு அலகை நாங்க கூட்டுற நேரம், சரியா, எக்ஸ் பொருள்ல நாங்க ஒரு அலகு கூட்டுற நேரம் y பொருள்ல 5 அலகு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். பாருங்க இங்க பாருங்க, y பொருள் குறைஞ்சு கொண்டே வருகிறது, எக்ஸ் பொருள் கூடிக்கொண்டே போறதுக்கு y பொருள் குறைஞ்சு கொண்டே வருகிறது. சரியா? இப்ப நீங்க எக்ஸ் பொருள்ல ஒரு அலகை கூட்டுற நேரம் எக்ஸ் பொருள் 20ஆக இருந்தது 21ஆக கூடுது. ஆனா y பொருள் என்ன நடக்குது? 10ஆக இருந்தது 5ஆக குறையுது. 22ஆக எக்ஸ் பொருள் அதிகரிக்கிறோம். இது எக்ஸ், இது y. எக்ஸ் 20ஆக இருந்தது 21ஆக கூடுது, அப்புறம் 22ஆக கூடுது, ஒரு அழகா கூடிக்கொண்டு போகுது. y என்ன நடக்குது? 10ஆக இருந்தது 5ஆக குறையுது. இப்ப இங்க எக்ஸ்ல ஒரு அலகு கூடுற நேரம் yல 5 அலகு குறையுது. விட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவு எவ்வளவு? 5. சரியா? பிறகு என்ன நடக்குது? 5ஆக குறைஞ்சது 2 ஆகுது. இப்ப இங்க எவ்வளவு, எத்தனை குறைஞ்சிருக்குது? 21ல இருந்து 22ஆக எக்ஸ் ஆகிற நேரம் ஒரு அலகு உற்பத்தி கூடுது. 5ல இருந்து 2 ஆகுதுன்னா விட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவு எவ்வளவு? 3. இங்க டிஃபரன்ஸ் 5, இங்க டிஃபரன்ஸ் 3.
இப்ப பாருங்க விட்டு கொடுக்கப்படுது, இதைத்தான் பார்க்கணும். இந்த விட்டு கொடுக்கப்படுற அளவு குறைஞ்சு கொண்டு போகுதா கூடி கொண்டு போகுதா? குறைஞ்சு கொண்டு போகும். குறைஞ்சு கொண்டு போகுது. இதைத்தான் குறைந்து செல்லும் அமைய செலவுன்னு சொல்லுவோம். இந்த விட்டு கொடுக்கப்படுற அளவு குறைஞ்சு கொண்டு போனா அது குறைந்து செல்லும் அமைய செலவு. இந்த விட்டு கொடுக்கப்படுற அளவு அதிகரிச்சு கொண்டு போனா அது அதிகரித்து செல்லும் அமைய செலவு. இப்ப பாருங்க. சரி. இப்ப இங்க 20ல இருந்து 21ஆக அதிகரிக்குது. அந்த நேரம் 9 அலகாக குறையுது. அப்ப இங்க எவ்வளவு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு? 1 தானே? சரியா? 20ல இருந்து 21 ஆகிற நேரம் எக்ஸ் 20ல இருந்து 21 ஆகிற நேரம் y 10ல இருந்து 9ஆக குறையுது. அப்போ ஓரளவு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி. பிறகு எக்ஸ் 21ல இருந்து 22ஆக கூடுற நேரம் எக்ஸ் 21ல இருந்து 22ஆக கூடுற நேரம் y 9ல இருந்து 5ஆக மாறுது. இங்க எவ்வளவு விட்டு கொடுக்கப்படுது? 4. 4. இப்ப இந்த விட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவு என்ன நடக்குது? குறைஞ்சு கொண்டு போதா அதிகரிச்சு கொண்டு போதா? அதிகரிச்சு கொண்டு போகும். அதிகரிச்சு கொண்டு போகுது. இதுதான் அதிகரித்து செல்லும் அமையச் செலவு. இந்த அமையச் செலவை வச்சு கொண்டுதான் அது அதிகரிச்சு கொண்டு போதா குறைஞ்சு கொண்டு போதா? சில நேரம் இந்த விட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவு மாறாமையே இருக்கும். இப்ப பாருங்க, அழிக்கிறனே, நோட் எடுக்கிறவங்க ரெக்கார்டிங்கை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, y 10ஆக இருக்குது, எக்ஸ் 20ஆக இருக்குது. எக்ஸ் 20ல இருந்து 21ஆக அதிகரிக்குது, y 8ஆக குறைவடையுது. சரியா? எவ்வளவு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு? 2. பிறகு எக்ஸ் 21ல இருந்து 22ஆக அதிகரிக்குது. அந்த நேரம் y 6ஆக குறைவடையுது. இங்க எவ்வளவு விட்டு கொடுக்கப்பட்டிருக்குது? 2. சரியா? விட்டு கொடுக்கப்படுற அளவுல மாற்றம் வந்திருக்குதா? இல்ல. விட்டு கொடுக்கப்படக்கூடிய அளவுல மாற்றம் வந்திருக்குதா? இல்ல. அதுதான் மாறா அமையச் செலவு. அதிகரித்து செல்லும் அமையச் செலவுண்டா கொண்டு போற அளவை பாக்குறது இல்ல. குறைஞ்சு கொண்டு போகுமே, விட்டு கொடுக்கப்பட்டு கொண்டு கொண்டு போகுமே, அதை பாக்குறே இல்ல. என்னடா எல்லாத்துலயுமே குறைஞ்சிட்டு தானடா போகுது. அப்ப எப்படி அது அதிகரித்து செல்லாமைய செலவு குறைந்து செல்லாமைய செலவுன்னு பாக்குறது இல்ல. எதை பார்க்கணும்? எவ்வளோ விட்டு கொடுக்கப்படுது. அந்த அமைய செலவு கூடிக்கொண்டு போகுதா குறைஞ்சு கொண்டு போகுதா மாறாம இருக்குதா, அதை பாக்குறது தான் அதிகரித்து செல்லும் அமைய செலவு, குறைந்து செல்லும் அமைய செலவு, மாறா அமைய செலவு. அதைத்தான் நாங்க சொல்லுவோம் எல்லை அமைய செலவு. இதுதான் எல்லை அமைய செலவு. இதுதான் இந்த கண்டு வச்சிருக்கிற இதுதான் எல்லை அமைய செலவு. அதை காண்ற முறைதான் இந்த சமன்பாடு. ஒரு அலகிற்கான எல்லை அமைய செலவு எப்படி காண்றது? இழக்கப்பட்ட உற்பத்தி அளவின் கீழ் பெறப்பட்ட உற்பத்தி அளவு டெல்டா வையின் கீழ் டெல்டா எக்ஸ். டெல்டா வை என்பது என்ன? 8ல இருந்து 10 கழிக்கணும். 8ல இருந்து 10 கழிச்சோணும். 8ல இருந்து 10 பின்னால வாரத்துல இருந்து முன்னாள் உள்ளதை கழிக்கணும். டெல்டா எக்ஸ் என்பது என்ன? 21ல இருந்து 20 கழிக்கணும். அப்ப இங்க 2, இங்க 1. இது மைனஸ்ல வரும், ஆனா நீங்க மைனஸ் போட தேவையில்லை. ஏண்டா என்னது உற்பத்தி சாத்திய வலை வந்து மேலிருந்து கீழாக சரிந்து செல்ற கோடு தானே. அதனுடைய சரிவு வந்து மைனஸ்ல வரும். அது சரிவு தான். இது இப்ப நீங்க காணுறது சரிவு தான். இதனுடைய சரிவு ஒவ்வொன்றையும் சரிவு தான் காணப்படும். நம்ம படிக்கப்பலாம் சரியா? சரி, அப்ப எல்லை அமைய செலவு எப்படி காண்றது? எல்லை அமைய செலவை வச்சுக்கொண்டு நாங்க எத்தனை வகைப்படுத்துறோம்? அமைய செலவை 3ஆக வகைப்படுத்துறோம். இந்த எல்லை அமைய செலவை வச்சுக்கொண்டு தானே 3 வகைப்படுத்துறோம். எல்லை அமைய செலவு கூடிக்கொண்டு போனா அது அதிகரித்து செல்லும் அமைய செலவு. எல்லை அமைய செலவு குறைஞ்சு கொண்டு போனா அது குறைந்து செல்லும் அமைய செலவு. எல்லை அமைய செலவு மாறாம இருந்துச்சுன்னா அது மாறா அமைய செலவு. அப்படி இருக்கிற நேரம் உற்பத்தி சாத்திய வலை எவ்வாறு இருக்கும்ன்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வரைவிலக்கணத்துல இருக்கு. அதை உங்களுக்கு வாசிச்சு பார்க்கணும். சரியா? நான் உங்களுக்கு
அதிகரித்து செல்லும் அமைய செலவுண்டா என்ன, குறைந்து செல்லும் அமைய செலவுண்டா என்ன, மாறா அமைய செலவுண்டா என்னன்னு விளங்கப்பட்டுட்டேன். அதுக்குரிய வரைபடம் எப்படி இருக்குமா? அதிகரித்து செல்லும் அமைய செலவு நேரம் ஆரம்ப புள்ளிக்கு குழிவானதாக இருக்குமா, இப்படி இருக்குமா உற்பத்தி சாத்திய வலை. சரியா? உற்பத்தி சாத்திய வலை எப்படி இருக்குமா? இந்த மாதிரி இருக்குமா, ஆரம்ப புள்ளிக்கு குழிவானதாக இருக்குமா. அதிகரித்து செல்லும் அமைய செலவு அமைகிற நேரம். சரி, அடுத்தது அதிகரித்து செல்லும் அமைய செலவு தோன்றுவதற்குரிய காரணங்கள் உங்களுக்கு எங்க எல்லாம் போட்டு காட்டிக்கிறாங்க பின்னால சார்ட்ல பார்க்கலும். அதுக்குரிய காரணங்கள், அதே போல மாறா அமைய செலவு உண்டு, அதனுடைய வரைகோடு எப்படி இருக்கும், அதுக்கான காரணங்கள், அப்புறம் உற்பத்தி சாத்திய வலையிட பிரயோகங்கள். இப்போ உற்பத்தி சாத்திய வலைய வந்து எந்த விஷயம் தான் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல படிப்போம். உற்பத்தி சாத்திய வலையை வந்து நாங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சலாம், எதையெல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம்டா, சிற்றின பொருளியலை பொறுத்த வரைக்கும், மைக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வள அருமை, நான் அப்போதான் சொன்னது அருமைய, அதான் அடிப்படை, வளத்தினுடைய அருமை என்றதை கண்டுபிடிச்சு இருக்கின்ற தெரியும் இப்போ உங்களுக்கு. அடுத்து மாற்று பயன்பாடு, அருமை இருந்தா அதுக்கு ஒரு மாற்று பயன்பாடு இருக்குமே, அதையும் குறிச்சு காட்டலும். தெரிவையும் பத்திர வினைத்திறன் வளரலாம் சிற்றின பொருளியல்ட எண்ணக்கருள தொடர்பாக உங்களுக்கு இதெல்லாம் குறித்து காட்டலாம். இந்த உற்பத்தி சாத்திய வலையை வச்சுக்கொண்டு நாங்கள் குறிச்சு காட்டுவோம். அடுத்த கிளாஸ்ல அதெல்லாம் செய்வோம். நீங்க ஏழும்டா அடுத்த கிளாஸ் வார நேரம் 1.9 டியூட் அதையும் கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து கொஞ்சம் வாசிச்சு பார்த்து கொண்டு வாங்கும். ஒரு பேரின பொருளியலை பொறுத்த வரைக்கும் நிறை தொழில் மட்டம், குறை தொழில் மட்டம், பொருளாதார பின்னடைவு, பொருளாதார மந்தம், பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, நிகழ்கால எதிர்கால நுகர்வுக்கு இடையிலான வள பங்கீடு எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் எங்களுக்கு அந்த உற்பத்தி சாத்தியல் தகவல் வலை, அந்த ஒரு வலையை வச்சுக்கொண்டே குறிச்சு காட்டலும் எங்களுக்கு. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட இதுல 7 அதுல 6, இப்போ 13 விஷயம் குறிச்சு காட்டலாம். இந்த 13 விஷயத்தை குறிச்சு காட்டலாம், அதை அறிஞ்சு கொள்ளலாம்ன்ற நேரம் கேள்விக்கு வருமா இல்லையா? உற்பத்தி சாத்திய வலையில இந்த விஷயங்களை குறிச்சு காட்ட சொல்லி கேள்வி வாரது, கட்டாயம் வரும். சரியா? விளங்கிட்டா இப்ப உங்களுக்கு? இந்த பாடம் தான் நாங்க அடுத்த கிளாஸ்ல படிச்சுவோம். உற்பத்தி சாத்திய வலையினுடைய பிரயோகங்களை வரைபட உதவியோட படிப்போமே, அதோட உங்களோட இந்த தேர்ச்சி முடியும். இப்ப இன்றைக்கு படிச்சதுல ஏதாவது குழப்பம் இருக்கு? இந்த சார்ட் எல்லாம் பாருங்க, சார்ட் எல்லாம் கிளியரா உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். பெரிய மெட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதுல கொஞ்சம் பார்த்தா கிளியர் ஆகும். அதிகரித்து செல்லும் அமைய செலவு தோன்றுது, இப்ப எல்லை செலவு எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இப்போ அதுக்குரிய காரணங்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும் நீங்க. சரி, ஓகே நிஸ்மா, ஓகே கிளியர். சஃபியாக்கு எப்படி கிளியரா? கிளியர். கிளியர், ஓகே. இந்த ரெக்கார்டிங்ஸ் பார்க்குற அடுத்த ஆக்களும் கிளாஸுக்கு வந்தா நல்ல அந்த டைம்ல இந்த அவங்களும் டவுட் கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்டவங்களுக்கு படிக்கிறது இன்னும் கிளியராக இருக்கும். இப்போ இதில் விளங்காதவங்க கேளுங்க. இன்ஷால்லா இந்த கிளாஸில் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு நாளைக்கு நான் போட்டு விட்றேன். நாளைக்கும் கிளாஸ் இருக்குது. இப்போ முடிச்சுக்கொள்வோமா நாங்கள்? ஓகே, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளாமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.